காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஆல்பாட் ரோஸ். அதாவது நீங்கள் நடுக்கடலில் இருக்கீங்க, கரையிலிருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி வந்தாச்சு. அப்போது நீங்கள் ஏதோ ஒரு தின்பண்டத்தை, ஒரு நொறுக்கு தீனியை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களை கண் கொட்டாமல் இமைக்காமல் ஒரு பறவை உங்களே பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த கடல் பறவையினுடைய பெயர் தான் ஆல்பாட் ரோஸ். நடுக்கடலிலே இருக்கக்கூடிய பறவை அது. கொஞ்சம் கூட ஓய்வே எடுக்காத, சோர்வே அடையாத, தூங்காத ஒரு பறவை அப்படின்னு அந்த ஆல்பாட் ரோஸை சொல்கிறாங்க. என்ன காரணம்னா 1000 மைல்கள் தொலைவை கூட அசால்ட்டாக ஒரே மூச்சில் கடக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அசாத்தியமான ஒரு பறவை ஆல்பாட் ரோஸ். நடுக்கடலில் பயணம் செய்கிறவங்க மீன் பிடிக்கிறதுக்காக சில உணவுப் பொருட்களை கடலில் போடுவாங்க. இந்த பறவை எங்கே இருந்தாலும் வந்துடும். மீனுக்காக மட்டும் இல்லை, இவங்க கொடுக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள், பண்டங்கள், இதுக்காகவும் அந்த பறவை வந்துடும். காற்று எந்த திசையில் எவ்வளோ வேகமாக வீசினாலும் சரி, அந்த காற்றின் திசைக்கேற்ப லாபகமாக பறக்கக்கூடிய பறவை ஆல்பாட் ரோஸ். இது பறந்து கொண்டே இருக்கும். நடுக்கடலில் ஓய்வே எடுக்காது, எப்போதும் சுற்றி வட்டமடித்து கொண்டே இருக்கும். இது பறப்பதை பார்த்தால் ஒரு சிறிய ரக விமானத்தை போல இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீவிலையோ அல்லது பெரிய பாறைகளுடைய இடுக்குகள்லையோ தான் இது முட்டையிடும். அதிசயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு ஒரு முட்டை தான் இடும். அப்படி அதை அடைகாத்து மெல்ல மெல்ல தன்னுடைய சந்ததியை உற்பத்தி செய்துகிற ஆற்றல் மிக்க ஒரு பறவை இந்த ஆல்பாட் ரோஸ். இந்த பறவை நடுக்கடலில் இருக்கும்போது இதை யாரும் வேட்டையாடுறது கிடையாது. மனிதனுக்கு உணவாக இந்த பறவை மாறுவது இல்லை. அதனால தான் மனித குலம் இந்த பறவையை விட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, கடல் தாயாகவே இந்த பறவையை கடல் பயணம் மேற்கொள்கிறவர்கள் பார்க்கிறார்கள். இது கப்பல் எங்கேயாவது வந்துச்சுன்னா நடுக்கடலை அந்த கப்பலை சுற்றி அதை வட்டமடித்து கொண்டே இருக்கும். அது அந்த கப்பலுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக மக்கள் நம்புகிறார்கள். அதனால் அந்த பறவையை எக்காரணத்து கொண்டு யாரும் வேட்டையாடுவது கிடையாது. ஒருவேளை அப்படி யாராவது தெரியாமல் வேட்டையாடினாங்கன்னா அது அந்த மாலுமிக்கும் அங்கே கப்பலில் பயணம் செய்கிற பயணிகளுக்கும் அது ஒரு கெட்ட சகுனமாக பார்க்கப்படுகிறது. அந்த கப்பல் புயலில் சிக்கியோ அல்லது கடலில் மூழ்கியோ அந்த மக்கள் எல்லோருமே இறந்து விடுவதற்கான வாய்ப்பு இந்த பறவை யாரையா வேட்டையாடினால் நடக்கும் என்று நம்பப்படுகிற நம்பிக்கை இன்றைக்கும் இருப்பதனால்தான் இந்த பறவை இனம் இன்று வரை அழியாமல் இந்த பூமியிலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த பறவையினுடைய அழகு, அதனுடைய நீளம், அதனுடைய வடிவமைப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் ஆழத்தில் எவ்வளோ அடியில் அந்த மீன்கள் இருந்தாலும் கொத்தி தின்று அதை பிடிக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான ஒரு பறவை அப்படின்னு நம்ம ஆல்பாட் ரோஸை சொல்லலாம். உலகத்தில் உள்ள பறவைகள்லேயே மிகவும் வித்தியாசமான ஒரு பறவை. கடல் தாண்டக்கூடிய, கண்டம் தாண்டக்கூடிய பறவைகளைப் போல இது ஒரே மூச்சில் அசாத்தியமாக பறக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான ஒரு பறவை. இந்த ஆல்பாட் ரோஸுங்கிற பறவை வடக்கு பசிபிக் பெருங்கடலில் இதை பார்க்கலாம். அதனுடைய கழுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் அது இருக்கும். கடலில் மிதந்து கொண்டே தூங்கக்கூடிய பறவை அப்படின்னு இதை சொல்லலாம். மனிதர்களை பார்த்து இது கொஞ்சம் கூட பயப்படுறதே கிடையாது. இதில் மொத்தம் 16 வகைகள் இருக்குது. 45 ஆண்டு காலம் வாழக்கூடிய ஒரு அதிசயமான பறவை ஆல்பாட் ரோஸ். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.